எல்லாரும் மறந்தாம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நேற்று இந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல ஒரு கூட்டம், அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவேக்கால எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், சிஎம் இவங்க மாதிரி கெட்டப் மாதிரி போட்டு வந்து அவங்க வந்து கலாய்ச்சிருக்காங்களாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ டிவிக்கு கவர்மெண்ட்டு அதில் இருக்க எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸோட செயல்பாடு என்னென்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அதை தவறுதலாக ஏதாச்சும் பண்ணுறாங்க, நீங்கள் அதை குற்றம் சாட்டுங்க. நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மாதிரி கெட்டப் போட்டு வந்து அவங்க வந்து இமிட்டேட் பண்ணி அவங்க பர்சனாலிட்டியை வந்து டவுன்கிரேட் பண்ணுறாங்களாம். இப்போ எப்படி சாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ புஷியானந்த் அவர்கள் வந்து ஒரு மாதிரி சென்னை ஸ்லாங்கு, ஒரு பாண்டிச்சேரி ஸ்லாங் வந்து ஒரு பேசுவார். அந்த ஒரு ஸ்லாங் பேசுவார். ஸோ அதை ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி கிளாஸ் பண்ணி ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்எல்ஏ பல்லவி இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து எங்கே போனாலுமே அவங்க வந்து அவங்க கை குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்தே ஒரு 15 டேஸ் கூட ஆயிருக்காது அந்த குழந்தை. ஸோ அதை அதனால் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு மிமிக் பண்ணி ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் மாதிரி கெட்டப் போட்டு வந்து ஒரு ஸ்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே மாதிரி டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ டிஎம்கேயோட மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ மாதிரி டிவிக்கில் உள்ளவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? உங்களை வந்து இப்போ சுதந்திரமா பேச விட்றாங்க. உங்களை வந்து இப்படி மாதிரி லைக் நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது வந்து டிவியை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்களே உங்களை ட்ரோல் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் வரவேற்கிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண பல ஜென்சி டிஎம்கே மீட்டிங்ஸ் எல்லாமே மக்கள் மத்தியில் ட்ரோல் செய்யப்பட்ட கண்டனாக தான் மாறிட்டு இருக்கு. திமுக வந்து ஏன் தோத்தாங்க, எதுக்கு தோத்தாங்கிறத ஆராயதை விட்டுட்டு, இந்த மாதிரி தாவேக்கால உள்ள எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் மேலே இந்த மாதிரியான ஒரு பர்சனலாக ஒரு ட்ரோல் பண்ணுறங்கிறது வந்து தவறுதலான விஷயத்தை இன்ன வரைக்கும் அவங்க மாற்றிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் அவங்க இன்னைய வரைக்கும் மக்கள் வந்து நிராகரிச்சுட்டே இருக்கிறாங்க. தோத்ததுக்கான ஒரு காரணத்தை தேடாமல் இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தோத்தீங்க, ஏன் தோத்தீங்க, மக்கள் ஏன் உங்களை நிராகரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை தேடுங்க. தாவே கவர்மெண்ட் பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கரப்ஷன்ஸ் இப்போ நிறைய இல்லை, நிறையா ஊருக்கு பஸ் இப்போ விட்டுருக்காங்க. 60 வருஷமாக போகாத ஊருக்கு இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து வந்து தளபதி விஜய் அவர் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு, சிஎம்ஜி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல் வந்து இவங்க பண்ணுவாங்க தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒயிட் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடந்த ஆட்சியில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் இருக்குது, பல விஷயங்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இதை விட்டுட்டு பர்சனல் விஷயங்கள் எடுத்து பேசுகிறது மட்டும்தான் டிஎம்கேக்கு தெரியுங்கிறத 1 செகண்ட் வந்து இந்த ஜென்சி டிஎம்கே கூட்டங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. ஸோ மறந்தாமல் உங்களை கருத்துக்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். இது அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு.